திருப்பாவை பாசுரம் 10. பகவத் பதத்தில் பற்றுள்ளவளான பக்தியை எழுப்புகிறார்கள். அதாவது கண்ணனுக்கு மிகவும் அந்தரங்கமானவளாம் இவள். ஏற்கனவே பூரண கைங்கரிய சித்தியை பெற்றவளாம். இப்படிப்பட்டவளை ஆண்டாள் எப்படி எழுப்புகிறாள் என்பதை பார்ப்போம். நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானும். ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய். நோன்பு நூற்று ஆனந்தத்தை அனுபவிக்கும் அம்மணியே, வாசலைத்தான் திறக்கவில்லை, வாயையுமா திறக்கக்கூடாது? இவளது சமாதி வெறும் சுயநலமே என்று ஆண்டாள் அறிவிக்கிறாள். தோழியே, உன்னுடைய அறையில் வீசும் துளசியின் மனம் நீ கண்ணனுடன் ஆனந்த சாகரத்தில் உள்ளதை உணர்த்துகிறது. நீ மறைத்தாலும் துளசி மனம் இருக்கும் இடத்தில் நாராயணன் இருந்தே தீருவான். எனவே உன்னோடு நாங்களும் எங்களோடு நீயும் கலந்து அவனை போற்றினால் அவன் பறை தருவான். பெண்ணே, கும்பகர்ணன் உனக்கு தோற்று பெருந்துயலை தந்தானோ என்று இவர்கள் சொன்னவுடனே, யார் நமக்கு உயில் மூலமாக என்ன தந்தார்கள் என்று அந்த பெண் பரபரப்புடன் எழுந்ததாளாம். அட அருங்கலமே என்று இப்போது ஆண்டாள் துதிக்கிறாள். எங்களோடு வந்து சேர்ந்து விட்டால் நாங்கள் சர்வாபரணங்களும் அலங்கரித்தவர்கள் போல் ஆகிவிடுவோம் என்றாள். தேற்றமாய் வந்து கதவை திறந்து வா என்ற சிரிப்புடன் அழைத்தார்கள். அதாவது தெளிவாக வந்து கதவை திற என்று சொல்லவும் அவளும் சிரித்தபடியே வந்து கதவை திறக்கிறாள். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.